அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும். இந்த 3 பேருக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அதிலே ஒருவர் யார்? வன்னாகிஹுல் லதீ யுரீதுல் அஃபாஃப். சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்காக யார் ஒருவன் திருமணம் செய்கிறானோ இவனுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. அல்லாஹ் அக்பர். ஒரு தன் கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்தால் அல்லாஹ் அவனுக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நம் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹஸனுடைய தரத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். மன் தஸவ்வஜ, யார் ஒருவன் திருமணம் செய்தால் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஒருவன் திருமணம் செய்தால் அவன் ஈமானின் பாதியை முழுமைப்படுத்துகிறான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபி நிஸ்ஃபில் பாகி, மீதி இருக்கக்கூடிய பாதையில் அவன் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகிறான், வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும். உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள். யகூனு ஃபுகரா, அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹ், இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களை செல்வந்தவனாக மாற்றுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்வாதாரத்தின் செல்வத்தை அதிகப்படுத்துவான் இந்த நிக்காஹின் மூலமாக என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இந்த நிக்காஹுக்கு குர்ஆனும் சுன்னாவும் அதிகமான சிறப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே. யாருக்கு அழைப்பு? திருமணம் செய்யாத வாலிபர்கள்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நீங்க திருமணம் செய்யலையா? 2வது செய்யலையோ? முதல் திருமணம் செய்யாதவங்க கையை உயர்த்துங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே. நேரடியாக அழைப்பு. முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மிடத்திலே பேசுகிறார்கள். மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களிலே யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் செய்யுங்கள். விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால், வாலிபர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்யுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு அகத்து லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். எதற்காக? அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும். சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள். உன் பார்வையை தாழ்த்தும் அது. வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ், உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். வ மன் லம் யஸ்ததி', யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோற்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு பரிகாரம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? செல்வம் இருந்து உடலால் சக்தி இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன?
நோன்பு வச்சு கொள்ளுங்க, அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடருங்கள், பின்னால் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே காரணம் இல்லாமல் யாரும் திருமணத்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை 3 சஹாபாக்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள். அதை கேட்டவுடன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி வணக்க வழிபாட்டிலே ஈடுபடும் பொழுது நாம் ஈடுபடக்கூடாதா? அதனால் ஒருவர் சொன்னார், நான் பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன், இனிமேல் வணக்க வழிபாட்டிலேயே வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன், முழுவதுமாக நோன்பை நோக்கப் போகிறேன். இன்னொருவர் சொன்னார், நான் இரவெல்லாம் உறங்க மாட்டேன், விழித்திருந்த அல்லாஹுவை வணங்குவேன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வார்த்தைகள் கேள்விப்படுகிறது. சொன்னார்கள், மா பாலு அக்வாமின் காலு கதா வ கதா, இந்த கூட்டத்திற்கு என்ன நேர்ந்தது? இப்படி கூறுகிறார்களே. லக்கின்னி உஸல்லி வ அனாம், இரவிலே நானும் தொழுகிறேன், இரவிலே சிறிது நேரம் நான் உறங்குகிறேன். வ அஸூம், சில நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன். வ உஃப்திர், சில நாட்கள் நோன்பை விடுகிறேன். வ அத்தஸவ்வஜுன் நிஸா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஃபஇன்னி அத்தஸவ்வஜுன் நிஸா, பெண்களை நான் திருமணம் செய்கிறேன். யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சட்டம் என்னவென்றால், யகூனு வாஜிபன், ஒரு ஆணின் மீது திருமணம் கடமையாகும். ஒரு ஆணின் மீது இது திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒரு சுன்னா. இந்த சுன்னா எப்போது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக மாறும் என்றால், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்போது அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் ஜினாவில் விழுந்து விடுவார் என்று செல்வமும் உடல் வலிமையும் இருந்து பயந்தால், செல்வமும் உடல் வலிமையும் இருக்கிறது, ஆனால் வேறு தடங்கல்கள் அவர் திருமணத்திற்கு இருக்கின்ற காரணத்தால் அவர் திருமணத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார் என்றால், இவருக்கு ஒதுங்கி வாழ அனுமதி கிடையாது. இவர் தன் ஈமானை, பார்வையை, கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்வது வாஜிப். சட்டம் புரிகிறதா? திரும்ப சொல்லவா? இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் தன் இயற்கையான ஆசைகளை இயற்கையான ஹலாலான வழியில் செயலவழிக்க ஆசை இருந்தும், வசதியும் உடல் வலிமையும் இருந்தும், வேறு வேறு காரணங்களுக்காக வயதை காரணம் காட்டியோ அல்லது குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்கள், இன்னும் நம்முடைய பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என்ற காரணம் காட்டியோ ஹராமிலே விழுந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு இதை விடுவதற்கு, நிக்காஹை விடுவதற்கு அனுமதி கிடையாது. ஹராமிலே விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தால், உடல் வலிமையும் செல்வமும் இருக்கின்ற சூழ்நிலையால் இவர் திருமணம் செய்வது கடமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு இது அனுமதிக்கப்பட்டது? சுன்னா, பொதுவானது. செல்வம் இல்லை, அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஹராமிலே விழுவதை குறித்த பயம் இல்லை என்றால், இவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போது திருமணம் செய்யலாம். இவருக்கு வாஜிப் கிடையாது. இவர் எப்போது விரும்புவாரோ அப்போது திருமணம் செய்யலாம்.
அடுத்த பிரிவு யார் என்றால், யாருக்கு செல்வம் இருக்கிறது ஆனால் இயற்கையான ஆசைகள் இல்லை, அல்லது இயற்கையான ஆசைகள் இருக்கிறது செல்வம் இல்லை என்றால், இவருக்குரிய சட்டத்திலே மார்க்க அறிஞர்கள் 2 குழுக்களாக பிரிகிறார்கள். ஒரு கூட்டம் சொல்கிறது, இயற்கையான ஆசை இல்லாதவர்கள் திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான், ஆனால் அதை விட்டு விலகி இருப்பது அதைவிட சிறந்தது. அந்த பெண்ணுக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய இவர் அந்த திருமணத்தை விட்டு விலகி இருப்பது திருமணம் செய்வதை விட சிறந்தது. செல்வம் வசதி இருந்து ஹராமிலே விழுந்து விடுவார் என்று பயமுள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை திருமணம் செய்வது. செல்வம் இல்லை, வசதியும் இல்லை, உடல் வலிமையும் இல்லை என்றால் இவர்கள் எப்போது அதை அடைகிறார்களோ அப்போது விரும்புவது போல திருமணம் செய்யலாம். ஹலாலிலே நிலைத்திருப்பார்கள், ஹராமிலே விழமாட்டார்கள் என்ற பயம் இல்லை என்றால், இயற்கையான ஆசைகள் இல்லாத ஆணோ பெண்ணோ திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் அதைவிட சிறந்தது திருமணத்தை விட்டு விலகி வாழ்வது. இந்த சட்டங்களைத்தான் மேலே குறிப்பிட்ட வசனங்களை கொண்டும் ஹதீசுகளை கொண்டும் எம்முடைய மார்க்க அறிஞர்கள் எமக்கு தொகுத்து தருகிறார்கள். இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம். நிதர்சனமான உண்மை என்னவென்றால், இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு ஆணுக்கு திருமணம் எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது? அந்த பெற்றோர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது. அப்படித்தானே? இல்லை யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? அந்த பெற்றோர்கள் எப்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்போதுதான், அது எத்துணை வயதாக மாறினாலும் பரவாயில்லை, எங்களுடைய விருப்பத்தின்படிதான் எங்களுடைய மகனுக்கு திருமணம். பெண்களாக இருந்தாலும் அதே நிலைமைதான். அப்படித்தானே? செல்வத்தை சம்பாதிப்பார், லட்சமாக சம்பாதிப்பார், உடல் வலிமையும் பெற்று வருவார். ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் தன்னுடைய இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஹராமிலே விழுந்திருப்பார். அதை பற்றி கூட அந்த பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இவரை ஹராமிலிருந்து தடுத்து ஹலாலை செய்ய வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் தயங்குவார்கள் அல்லது பயப்படுவார்கள். என்ன இந்த வயசிலேயே கல்யாணம்? 22 வயசு 23 வயசு தானே ஆயிருக்கு. இன்னும் என் புள்ள சின்ன புள்ள தானே. 28 30 வயசு வந்த பிறகுதான் என் பிள்ளைக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும், என் புள்ள ஒரு தரத்துக்கு வருவான், அப்போதான் கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு 10 வயசுல தங்கச்சி இருக்கு, 22 வயசானாலும் இன்னொரு 10 வருஷம் பொறுத்தாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அதுவரை இவன் காத்திருந்தா பிரச்சனை இல்ல. அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இருக்கட்டுமே கல்யாணம் முடிக்காமன்னு சொல்லிதான். இல்ல மஷா அல்லாஹ், எம்முடைய பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களும் இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரின் முடிவும் இதுதான். அப்படிதானே? வீட்டில் மாடி கட்ட வேண்டியிருக்கு, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு, அவனுக்கு மேல அக்கா இருக்கிறாங்க, அல்லது அவனுக்கு கீழே 3 தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு இருக்கு. இப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டானே, நம்மளோட நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவானே, மனைவி பின்னாடியே போயிடுவானே, அதுக்காகவே கல்யாணம் பண்ணி இந்த வயசுல என்ன கல்யாணம் சொல்லி எம்முடைய சமூகம் திருமணத்தை தாமதப்படுத்தும் காரணத்தால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களின் நிலைமையை கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தால் அதில் என்ன இருக்கிறது என்று இச்சைகளிலும் ஆசைகளிலும் மூழ்கி 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 விபச்சாரம் செய்வதை கூட இன்று முஸ்லிம் வாலிபர்கள் தவறாக பாவமாக கருதுவது கிடையாது.
இன்று நடைக்கு முஸ்லிம் சமூகம் சென்று விட்டது.